ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு ரத்னா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, இன்றைக்கி நைட்டு வந்து நான் எங்கள் வீட்டில் இட்லியும் கறி குழம்பும் செய்யலான்னு சொல்லி இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். மாமா ஸ்டார்ட் பண்ணிட்டாரு கறி குழம்பு செய்யறதுக்கு. வாங்க கறி குழம்பு செஞ்சு இன்றைக்கி நாங்கள் யார் யார் சாப்பிட போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம். ரொம்ப நாள் கழித்து நம்மளும் இன்றைக்கி வந்து ஈவினிங் vlog வீடியோ எடுக்கிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போய் அப்படி என்னென்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ போகிறதுக்கு நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும். மறக்காமல் என்னோட இன்ஸ்டா ஐடியும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன தேவிமா டிவி பார்க்குறேன். டிவி பார்த்துட்டு இருக்கியா? இன்னைக்கு ரொம்ப நாள் கழிச்சு நம்ம வீட்டில் ஈவினிங் என்ன சொல்லுங்க. தெரியலையே என்ன போட்டீங்க? சிக்கன். ஓ, இட்லி. மாறி இட்லி. நல்லா மழை பெய்யறதுக்கு அதுக்கும் அந்த சிக்கன் குழம்பு வச்சு. மழை நல்லா பெய்யுதாமே, சும்மா தூரதா போடுது. அப்படியே இட்லியை வச்சு அப்படியே தொட்டு சாப்பிட்டா அடடா அடாடா அப்படியே குத்திடுவாங்க. நீ உட்காந்து டிவியே பாரு. சாப்பிட்டுட்டு தண்ணி குடிச்சிட்டு ஹாய் யாரு. ஓகே ஸ்டார்ட் பண்ணியாச்சா? என்ன போட்டிருக்கீங்க? வெங்காயம், என்னது வெங்காயம், பச்சை மிளகா, பட்டை லவங்கம் இதெல்லாம் போட்டுருக்காங்க. கருவேப்பிலை போட்டு வதக்கிட்டு இருக்கிறாரு மாமா. சிக்கன் வந்து குழம்பு வச்சுட்டு நான் இட்லி ஊற்றணும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நாள் கழிச்சு என்ட்ரி கொடுங்க. ரொம்ப நாள் ஆச்சுல, நம்ம ஈவினிங்ல செஞ்சோம் சிக்கன் தேங்காய் பால். 1 month கேப் விழுந்துச்சு. கொடுங்க. நீங்க தான் நல்லா செவக்கணும். நீங்களே அதான் செவட்டு. தக்காளி போட்டுருமாமா? காலையில இன்னைக்கு நாங்கள் என்ன செஞ்சோம் சமையல்னா, தக்காளி முட்டை போட்டு தக்காளி சாதம் சாப்பிட்டோம். நேற்று வச்ச சாம்பார் இருந்துச்சு. அப்புறம் மாமா வந்து சூப்பர் ரசம் ஒன்று வச்சிருந்தாரு. நல்லாதான் இருந்துச்சு, ஆனா வாயில தான் வைக்க முடியல. நல்லாதான் இருந்துச்சு மாமாக்கு, ஆனா எங்களுக்கு வாயில வைக்க முடியல. மேலதான் தெளிச்சு தேவா ஓகேங்களாம்மா. தேவா சொல்லுங்க சூப்பரா. இப்போ இருங்க ஃப்ரெண்ட்ஸ், அவரு செஞ்சுட்டே இருக்கு. தேவா கிட்ட போய் அந்த ரசம் எப்படின்னு மட்டும் கேட்டு வந்துடலாமா? தேவிமா சொல்லுங்க. இன்னைக்கு ரசம் எப்படிமா இருந்துச்சு? ஏமா அதெல்லாம் சொல்லுவோம். சொல்லுவா. நேற்று சாம்பார், நேற்று ரசம் போல இருக்கு. இன்னைக்கு முட்டை வேக வச்சு தொக்கு போட்டு வறுத்துட்டா முட்டை. சரி நல்லா இருக்கும், சாம்பார் நல்லா இருந்துச்சு, சாப்பிட்லான்ட்டு. நான் லேட்டாக சாப்பிட்டேன். 3 மணி போல் பசி எடுத்துது. எல்லாம் சாப்பிட்டாங்க. நான் போய் சாம்பாரை ஊற்றிட்டு முட்டையை தொக்கு ஓரம் வச்சுக்கின்னு போய் உட்காந்துட்டேன். உட்காந்து சாப்பிட்டா நேற்று டேஸ்ட் இல்லை, ஒரு மாதிரியாக இருந்தது, எனக்கு பிடிக்கல. சரின்னு ரசம் ஆச்சு எங்கள் அம்மான்னு டேபிளில் இருக்கு ஊற்றிக்கோன்னா அந்த ரசத்தை ஊற்றுனேன். அது கெட்டுட்டு இருக்குதும்மா. பருப்பு ரசம் போல வச்சுதோ அவள்தான். அது என்ன சொன்ன நானு? நல்லா இருக்கேன். தூத்தரி பாச்சத்தன்னு சொல்லிட்டு அப்படியே
முட்டை தொக்கு சூப்பரா இருந்துச்சேம்மா. எல்லாரும் இவங்க தொக்கே போட்டு சாப்பிட்டுருக்குறாங்க. எனக்கு இது தெரியாது. சரி சாம்பார் ரசம் இருக்கு, முட்டை தொக்கு. எழுப்புறேன் ஸ்வேதா, எழுப்புனா எழுந்துக்க மாட்டாங்க. சரி சாப்பிடலான்ட்டு நான் டிவியே பார்த்துங்க தூங்கல. இல்ல அதனால 3 மணி லாஸ்ட்ல சாப்பிட்டா தொக்கு கம்மியா தான் கிடைக்கும். சாப்பிடவே இல்லம்மா. அப்படியே திக்கு ஊத்திட்டு பாய் பேஜாராயிட்டேன். இது நாட்டி சூப்பர். ஓ ஏ ஒன்னு இன்னைக்கு பிடிக்கல. அது இவங்கள கேட்டதால நான் சொன்னேன், உண்மையா சொல்லல. அதெல்லாம் இப்போ வந்து சரி சிக்கன் வாங்கிட்டு வந்து செஞ்சுட்டு இட்லி சுட்டு மழைக்கு இப்ப நல்லா இருக்கும். இப்ப சாப்பிடலாம் இட்லி. சூப்பரா சாப்பிடலாம். இப்ப சூப்பரா சாப்பிடுவியா? ஓகே டன் டன். இட்லி மிளகா பொடி நான் ஃபர்ஸ்ட் சாப்பிடுவேன். இட்லி மிளகா பொடி மத்தியானம் லாஸ்டா சாப்பிடுவோம். ஓகே 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 டன். என்ன வாசனை, மசாலாலாம் போட்ட போலது வாசனை வெளியே தூக்குது. சிக்கனும் போட்டாச்சு. மிக்ஸ் பண்ணிடுவோமா? நல்லா மிக்ஸ் பண்றோம்ல. மாமா சோக்கா சிரிக்கிறேன். சிரிக்கிட்டேன். அசிங்கம் பண்றான் ஃப்ரெண்ட். அசிங்கம் நாங்க பண்ணல மாமா. வேற நெடி ஏறி மூக்குல தண்ணியா ஊத்திட்டு. கிச்சன்ல தண்ணியெல்லாம் நான் வந்து பேட் பாடியா நிக்கிறேன். என்ன வந்து வீடியோ எடுத்து போயிட்டு வரேன் ஃப்ரெண்ட். அதான் ஒரு கலர் தான் காமிக்கிறேன். ஃபேஸ் கட்டு தான் காமிக்கிறேன். ஓகே போடுங்க. நீங்க தாளிச்ச உடனே சொல்லுங்க, நான் இட்லி ஊத்திடுறேன். ஓகே டன் டன் டன். இப்ப மட்டும் பசங்க இட்லி பாரு எத்தனை சாப்பிடுவாங்க பாரு. அப்போ கூட நிறைய சாப்பிட மாட்டாங்க. மிஞ்சி போனா 3 சாப்பிடுவாங்களா? இல்ல வேணுமா? வீடியோ வந்து இனிமேல் ரெகுலரா வரும், கண்டினியூவா. கேப் விட்டுச்சு, இனிமேல் கண்டினியூவா வீடியோ வரும். புது வீடியோட புது இடத்தோட புது வீடியோ சந்திரம் பார்க்கலாம். ஓகே நான் இப்போ ஈவினிங்ல சிக்கன் குழம்பு வச்சு ரொம்ப நாள் ஆச்சு போல இல்ல? ஆமா கேப் பண்ணி ரொம்ப கேப் பண்ணி. நீனா கொஞ்சம் எப்பவும் சீக்கிரமா செஞ்சோம், இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. திடீர்னு டைம் இப்போ எத்தனை மணி இருக்குமா? 7:30க்கு மேல இருக்குமா? திடீர்னு என்ன செய்யறது தெரியல. சாம்பார் 2 நாளா சாம்பார். நேற்று வந்து சாம்பார், அப்புறம் தக்காளி தொக்கும் மதியானம் செஞ்சது எல்லாம் ஊத்தி அடிச்சுட்டாங்க, காலி ஆயிடுச்சு. சரி என்ன பண்றதுன்னு தெரியல. சட்னியும் செஞ்சாலும் பசங்களுக்கு இறங்க மாட்டேங்குது. அதனால தேங்காய் பால் எடுத்து சிக்கன் குழம்பு. ஆமா தாளிக்கிட்டோம், நம்ம இட்லி ஊற்றிக்கலாம். ஓகே நீங்க தாளிச்சுட்டு குரல் கொடுங்க, நான் இட்லி ஊத்திக்கிறேன். இதுக்கு மேல என்ன வேணும்? போதுமே. தண்ணிக்கா கட்டுப்படி ஆகாதுன்றியா? இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊத்திருமாமா. தண்ணி குழம்பு நல்லா தானே இருக்கும். தண்ணி கொஞ்சம் ஊத்துரு, கட்டுப்படி. டேஸ்டியாமா கொஞ்சம் ஒரே ஒரு கிளாஸ் ஊத்து. ஒரே ஒரு கிளாஸ் பால் ஊத்தி இருக்கல, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, நல்லாதான் இருக்கும். சூப்பரா இருக்கும். நானே பாக்குறேன். தண்ணி நல்லா இருக்கு. அப்புறம் நல்லா இடம் ஒன்றும் மிளகு தூள் மிளகு தூள் ஒன்று போடல. நல்லா தான் இருக்கு. உப்பு பாரு, சூப்பரா இருக்கு. உப்பு கரெக்டா தான் இருக்கு. வேணா கொஞ்சோண்டு ஒண்ணா போட்டுக்கும் வேணா. வீட்டில் அரைச்ச மாவு காலி ஃப்ரெண்ட்ஸ், அதனால கடையில் வாங்கிட்டு வந்தோம். அதை வீட்டில் அரைப்பாங்க ஒருத்தங்க, சூப்பராக இருக்கும், நல்லா வரும் இட்லியெல்லாம். இப்போது இதில் சோடா மாவு போடணும்ல. என்ன தரீங்க? கொஞ்சம் சால்ட் சேர்த்துக்கோ. ஊத்தி போட்டுட்டா நீங்க ஊத்திரியா? ஓகே.
இப்போ நல்லா கலக்கும். போங்க நீங்கள் உட்காருங்க. இன்னும் பெப்பர் மட்டும் லாஸ்ட்டில் போடணுமா? ஆமாப்பா, அதுதான் தேவை. அப்புறமா போடுவாங்க. கொத்தமல்லி தேவை. இட்லி ஊற்றிட்டு சாப்பிட. ஒரு ஈடு ஊற்றிடுறேன் போதும்ல மாமா? அவ்வளோதான். பசங்க எல்லாம் நம்ம 3 தான் சாப்பிடுங்க. மிஞ்சி போனால் நானும் நான் 2 இல்லைன்னா 3 அவ்வளோதான். குக்கரில் சைடில் தண்ணி போகுது. ஒரு சொல்ல குக்கருங்க. இன்னும் அடைச்சிட்டு தெரியல. விசில் எடுத்து விட்டு பாரு. நிற்குதா பாரு விசில். யார் நிற்குதா பாரு. வரேன். இல்லை சிம்மில் வச்சுட்டு தூக்கி மாற்றினாங்க. இருக்கா? என்னாச்சு? கொத்தமல்லி டான்ஸ் ஆடிச்சு. கொத்தமல்லி டான்ஸ் ஆடிச்சா? ஃபோன் டான்ஸ் ஆடிச்சு. எல்லாரும் என்ன மாதிரி தான் இட்லி ஊற்றுவீங்களா? எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை நான் மட்டும் தான் இந்த மாதிரி அதுக்குள்ளேயே வச்சுட்டு இப்படி ஊற்றுறேன்னான்னு தெரியல. எனக்கு இதுதான் ஈஸியாக இருக்கும். கீழே வச்சுட்டு அதை தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் தூக்கி வச்சுட்டு தூங்குது. ஸ்ப்ரேயில் வந்து என்ன ஆச்சுன்னு தெரியல. திடீர்னு ஏதோ அடைச்சிட்ருக்கு. என்ன அடைச்சிருக்குன்னு தெரியல. ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இட்லி நம்ம சூப்பராக ஊற்றியாச்சு. இப்போ ஒரு 10 நிமிஷம் குக்கானதுக்கு நம்ம சாப்பிடலாம். இட்லி ரெடி ஆகிடுச்சா பார்ப்போம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட வேண்டியது தான். சூப்பராக கலர்ஃபுல்லாக செம ரெடி ஆயிடுச்சு. எல்லாம் பசியில் இருக்கிறாங்க வேற. வாங்க, இட்லியும் ரெடி ஆயிடுச்சு மாமா. எடுத்துட்டுமா? எதுதான் இருக்கு தெரியல உங்களுக்கு. தேவிமா
கமுக்கமா சாப்பிடுறீங்க, எப்படி இருக்கு? உடனே கேமரா எடுத்துட்டு வந்துடுவா. கம்பு சாப்பிட்டா எப்படி இருக்கு டேஸ்ட்? நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. ஆ? தண்ணி குழம்பானா கம்மியா கொஞ்சோண்டு தானே நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? ஓகே. சவுண்ட் கம்மியா வச்சுக்கிறீ. குழம்பா சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இட்லி கறி குழம்புக்கு நல்லா இருக்கு. இந்த சின்ன வெளியே காத்துக்கோ இருக்கும். சூப்பராக இருக்கு சாப்பிட. ஏன் குழம்பு கூட ஊற்றிக்காம சாப்பிடுங்க? ஏன் குழம்பு ஊற்றிக்கிடா? ஸ்வேதா உங்களுக்கு எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கு குழம்பு. சூப்பராக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்கும். இப்போனா 8:45 ஆயிடுச்சு. நாங்கள் ஆரம்பிச்சது சாப்பிட்டே முடிச்சிருப்போம். எப்பவுமே லேட் ஆகிடுச்சு. ஏன்னா லேட்டாக தான் முடிவே பண்ணோம். நாங்கள் என்ன செய்யுதுன்னு யோசிச்சு நல்லா சூப்பராக பார்த்தோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நானும் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு நான் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு புது வீடியோவில் சந்திக்கிறேன். எல்லா பசி சாப்பிட்டு